ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாசினி டெய்லர். நம்ம இப்போ நார்மல் ப்ளவுஸ், அதாவது லைனிங் வைக்காத ஒரு நார்மல் ப்ளவுஸ் தைக்க போகிறோம். அதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு பட்டி வச்சு தைக்க போகிறோம். பட்டி பீஸ் தைக்கும்போது ஒரே ஒரு லைனிங் பீஸ் மட்டும் உள்ளே வச்சு தைச்சி எடுத்துக்க போகிறோம். ஆல்ரெடி ப்ளவுஸ் பீஸில் 2 பீஸ் உள்ளே வெளியே 2 பீஸ் வச்சுருக்குறோம். உள்ளே ஒரே ஒரு லைனிங் பீஸ் மட்டும் வச்சா போதும். பட்டி தைக்கும்போது எப்போவுமே நம்ம சின்னதாக ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கணும். என்னென்னா 2 பட்டியும் சம்டைம்ஸ் தைக்கும்போது ஒரே பக்கம் உள்ள பட்டி மாதிரி தைச்சிருவோம். நம்ம தைக்க படிக்கும்போது அதுதான் அந்த மாதிரி தப்புகள் நிறைய பண்ணுவோம். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தைக்கும்போது, அதாவது பட்டி பக்கம் வர்ற 2 பட்டி பக்கம் வர்ற பீஸ் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் போய் பேக் பீஸ் தைக்கிற மாதிரியும், 2வது பின்னால் இருந்து முன்னே வர மாதிரியும் இந்த பட்டியோட செட்டப் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த தப்பு வராது. ஆரம்பத்தில் எல்லாரும் தைக்கும்போது அதை மாற்றி தைச்சிருவோம், திருப்பி பிரித்து தைக்கணும், இந்த மாதிரி தப்புகள்லாம் நிறைய இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த தவறுகளெல்லாம் தடுக்கலாம். இப்போ கையோட பீஸ் தைச்சி வைக்க போகிறோம். அதோட எண்டு தைச்சிட்டு, கை தைக்கும் போதும் நம்ம வந்து அக்கிள் குழி வெட்டியிருப்போம். அந்த அக்கிள் குழி வந்து சம்டைம்ஸ் இப்போ தனித்தனியாக கட் பண்ணி வச்சிட்டோம்னா 2ம் ஒரே பக்கம் பீஸாக தைச்சி வச்சுருவோம். இந்த தப்புகளை எல்லாருமே பண்ணியிருக்கிறோம். நானும் பண்ணியிருக்கிறேன் சின்ன வயசில் தைக்கும்போது. அதனால் அது பண்ணும்போதும் நம்ம பார்த்து கரெக்டாக ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே அப்படி தைச்சிட்டோம்னா நமக்கு திரும்ப தப்பே வராது. கரெக்டாக அப்படியே தைச்சிடலாம். இப்போ வந்து ஹெம்மிங் பண்ணுற ஏரியாவை மடித்து லைட்டாக தேய்ச்சி வச்சிடலாம். இப்போ வந்து பேக் பீஸோட முதுகு பக்கம் மடித்து அடிச்சிடலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் டாட்டு பிடிக்க போகிறோம். டாட்டு பிடிக்கும் போதும் இப்போ நம்ம வந்து தனித்தனியாக 2 பீஸ் வெட்டி வச்சுருப்போம். அப்போ என்ன செய்வோன்னா, பட்டி தைக்கும்போது இப்போ நான் வந்து மடித்து ஃப்ரண்ட் பீஸோட டாட் தைச்சிருக்கேன். டாட் தைக்கும்போது நம்ம 2 இப்போ தைக்கிறது வந்து அக்கில்ல இருந்து வர்ற டாட்டு. நான் எப்போவுமே அந்த டாட்டை வந்து மார்க் பண்ணுறதே கிடையாது. கீழே உள்ள டாட்டை பிடிச்சிட்டு அதை அப்படியே பிடிச்சோன்னா மேலே உள்ள டாட் நமக்கு கிடச்சிரும். அது மட்டும் இல்லை, 2 பீஸ் தனித்தனியாக நம்ம இந்த மாதிரி வைக்கும்போது சம்டைம்ஸ் தைக்கும்போது ஒரே பக்க பீஸாக தைச்சிடுவோம், திருப்பி பிரிச்சுட்டு இருக்கணும். அதனால் அதுவும் உள்ளே வெளியே பார்த்து எது கரெக்டாக வரும்னு முதல்ல எடுத்து வச்சுட்டு தைச்சா ஈஸியாக இருக்கும். கீழே உள்ள டாட்டை பொறுத்து தான் அக்கிலிருந்து வர டாட்டு வரணும். அதுலேருந்து நம்ம பிடிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டாட்டு வந்துடும். இப்போ பட்டி பீஸ் தைக்க போகிறோம். ஒரு பட்டி ப்ளவுஸோட மேல் பக்கமும், அடுத்த பட்டி தைக்கும்போது ப்ளவுஸோட அடிப்பக்கமும் வச்சு தைக்கணும். அப்போ பட்டி வந்து கரெக்டாக வரும். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே பட்டியும் தைச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். வேலையும் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். அப்புறம் இதுக்கு நீங்கள் வந்து ஓவர்லாக் அடிக்கலை அப்படின்னா ஓவர்லாக் அடிக்காத பட்சத்தில் நீங்கள் ஃப்ரண்ட் ஹூக்கு பட்டியும் இப்போவே தைச்சிடலாம். இப்போவே தைச்சா
நல்லாயிருக்கும். நான் ஓவர்லாக் அடிக்கிறதுனால எப்போவுமே எலும்பி ஓவர்லாக் மிஷினில் போய் நிற்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவேன்னா, ஷோல்டரெல்லாம் ஜாயின் பண்ணி கை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கையும் பட்டியும் சேர்த்து ஓவர்லாக் பண்ணுறதுக்காக ஓவர்லாக்கு ரெண்டும் சேர்த்து ஒரே டைம் பண்ணுறதுக்காக நான் வந்து பட்டி பீஸ் வந்து, அதாவது ஹூக் பட்டி நான் அப்புறமா ஓவர்லாக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பண்ணுவேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நெக்கு தைக்கணும். நெக்குக்கு ஆல்ரெடி கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அது பத்தலைன்னா தேவைக்கு மீதி இருக்க துணியில் கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே கிராஸ் பீஸ் கட் பண்ணும்போது ஃபுல் கிராஸ் கட் பண்ணக்கூடாது. ஃபுல் கிராஸ்னால் ரொம்ப இழுத்துரும். அதனால் ஹாஃப் கிராஸ் தான் கட் பண்ணணும். இந்த கிராஸ் வெட்டும்போது கரெக்டான நேர் பீஸில் கிராஸ் வெட்டிட்டோம்னா நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் கிராஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். சேர்த்து தைக்கிறதுனால கத்திரியை வந்து ஒரு டைம் எடுத்து யூஸ் பண்ணால் போதும். இல்லைன்னா ஒரு டைமும் கத்திரியை கட் பண்ணிகிட்டே இருப்பீங்க, அது டைம் வேஸ்ட் ஆகும். இப்போ கழுத்து தைக்கிறோம். ப்ளவுஸோட மேல் பக்கத்தில் இருந்து இந்த பீஸை ஒரு சின்ன 1/4 இன்ச் சைஸ் அளவுக்கு தைக்கிறோம். தையல் வர்ற அந்த பீஸை லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு ரெண்டு பக்கமும், அதாவது ஒரே பக்கம் அந்த துணி வந்ததுன்னா திக் ஆயிரும் அந்த இடம். அதனால் அதை தேய்ச்சி விட்டுக்கணும் ரெண்டு பக்கமும் வர மாதிரி. அப்புறம் அந்த பீஸ் வந்து அப்புறமா கட் பண்ணிக்கலாம். தைக்க கூட தேய்ச்சி விட்டுட்டு வச்சா போதும். ஷோல்டர் ஜாயிண்ட் எப்போவுமே உடம்போட பேக் சைடு வர்ற மாதிரி வச்சிடணும். இந்த பிசுரெல்லாம் வச்சுட்டு வெட்டிக்கலாம். ஒரு மடிப்பு மட்டும் வச்சு வைக்க போகிறோம். கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் வர்ற மாதிரி அதை கரெக்டாக பிடிச்சிட்டு அதில் ஒரு அமுக்கடி தையல் வந்து எந்த இடத்துல வரணும்னா துணிக்கு மேலே வரக்கூடாது, அதாவது ப்ளவுஸ் பீஸ்க்கு மேலே வரக்கூடாது. நம்ம இப்போ ஒரு பீஸ் தைச்சோம்ல, அந்த பீஸ்க்கு மேலே அந்த தையல் வரணும். அப்போ தான் நம்ம மடித்து தைக்கும்போது உள்ளே வச்சிருக்க பீஸ் வெளியே தெரியாத மாதிரி அது உள்ளே போகும். தைக்க லைட்டாக ஒரு தேய்ச்சிட்டு இன்னும் நம்ம நீட்டாக ஃபினிஷிங்காக தைச்சிடலாம். அதில் உள்ள மீதி பீஸை
கரெக்டாக துணியில் கட் பண்ணிடக்கூடாது. நல்லா நிறைய வாட்டி தைக்க பழகும்போது துணியில் கட் பண்ணிடுவேன். அப்புறம் அது என்ன பண்ணுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரித்து நிறைய ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி அந்த மாதிரி கொடுப்போம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம துணியோட அடிப்பக்கம் கையை வச்சுக்கிட்டோம்னா ஓரளவு கத்திரியில் படாது. கை ஜாயின் பண்ண போகிறோம். கை ஜாயின் பண்ணும்போது கையோட சென்டர் பீஸ் கரெக்டாக பார்த்து அது பின்னால் வர செக் பண்ணிவிட்டு சென்டர் பொசிஷன் பார்த்து தைக்கணும். 1/4 இன்ச்சுக்கும் ஒரு பாயிண்ட் மேலே தைச்சா கரெக்டாக வரும். ஜாயின் பண்ணும்போது எப்போவுமே ப்ளவுஸ் பீஸும் சரி கை பீஸும் சரி ரெண்டுமே இழுக்கக்கூடாது. இழுக்காமல் ஈவனாக அப்படியே பிடிச்சிட்டு தைக்கணும். இழுத்து தைச்சோம்னா ஏதாவது ஒரு துணி வந்து சுருக்கு விழுந்துடும். ஃப்ரண்ட் பட்டி தைக்கிறோம். ஃப்ரண்ட் பட்டி தைக்கும்போது இந்த பட்டி துணி வந்து நான் எப்போவுமே கழுத்து, அதாவது பேக் நெக் வெட்டுறதுல உள்ள மீதி துணியை அப்படியே வச்சுருப்பேன். அப்போ அது வந்து ஃப்ரண்ட் பட்டிக்கு நம்ம ஹைட்டுக்கு கரெக்டாக இருக்கும். சம்டைம்ஸ் துணி பத்தலைன்னா அதை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிவிட்டு அப்போ ஜாயின் பண்ணி ஃப்ரண்ட் பட்டி தைப்போம். மோஸ்ட்லி அதை வச்சுக்கிட்டோம்னா நம்ம வேறு துணியை கட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ஜாயின்லாம் பண்ண வேண்டாம். அந்த பீஸ் ரொம்ப கரெக்டாக இருக்கும். வீ பட்டி தைக்கும்போது எப்போவுமே இந்த வீ வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க எல்லாரும். ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் தைக்கணும், திருப்பி தைக்கணும், அந்த மாதிரி. அப்படி இல்லாமல் நம்ம வந்து கெட்டுத்தையல் போடுற அந்த, அதாவது பெரிய மிஷினில் அந்த இதெல்லாம் இருக்கும், சின்ன மிஷினில் இருக்காது. ஆனால் கெட்டுத்தையல் போடுறதுக்காக ஒரு 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 பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா பேக்கில் போகும், ஃப்ரண்டில் வரும். அதை வச்சு வீ வைக்கும்போது அங்கே எங்கேயும் திருப்பாமல் ஒரே இடத்துல வச்சு அப்படியே ஃப்ரண்ட் பேக் எடுத்து பண்ணிக்கலாம். என்னோடய மிஷினில் ஊசியோட பக்கத்துலேயே அந்த பட்டன் இருக்குது. அதனால் நான் வந்து ஈஸியாக வீ வச்சுருவேன்.
இப்போ ப்ளவுஸ் வந்து பின்னால் டாட் தைக்கிறோம். எப்போவுமே ஒவ்வொரு தடவையும் ப்ளவுஸ் அளந்து டாட் பிடிக்கிறது இல்லை ப்ளவுஸ் ஜாயின் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அது நமக்கு வந்து ரொம்ப டைமை வேஸ்ட் பண்ணும். நம்ம அளவு ப்ளவுஸ் வந்து உடம்போட அளவுக்காக தான் நம்ம அளவு ப்ளவுஸ் எடுக்கணுமே தவிர ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சின்ன சின்ன டாட்டுக்கும் அளவு ப்ளவுஸ் எடுத்து நம்ம ப்ளவுஸ் தைக்கக்கூடாது. அது நமக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். நமக்குன்னு ஒரு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். பேக் டாட் பிடிக்கும் போதும் இத்தனை இன்ச்சு வைக்கணும், அத்தனை இன்ச்சு வைக்கணும், அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் அளந்து பார்த்து பண்ணிங்கன்னா நீங்கள் கடைசி வரையும் ப்ளவுஸ் அளந்து பார்த்துட்டே தான் இருப்பீங்க. நமக்கு தெரியணும் இதுதான் கண் அளவு அப்படின்னு. அந்த கண் அளவுலையே நம்ம டாட் பிடிக்கணும். அது ஒரு 1-2 ப்ளவுஸ்க்கு நீங்களே இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தைச்சி பாருங்கள். உங்களுக்கு அது ரொம்ப கரெக்டாக இருக்கும். தைச்சி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் வேணால் அளவு ப்ளவுஸை எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி சைடு ஜாயின் பண்ணும் போதும் அப்படி தான் ப்ளவுஸை எடுத்து மார்க் மட்டும் தான் பண்ணணும். அப்புறம் ஒவ்வொரு தடவையும் ப்ளவுஸை அளந்து பார்த்து பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு நான் மார்க் பண்ண மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் ரெண்டையும் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ப்ளவுஸோட உடம்பளவு கரெக்டாக கிடைக்கும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் எடுத்து அளந்து பார்க்க வேண்டாம். ஒரு தடவை தைச்சி பார்த்துட்டு நீங்கள் ப்ளவுஸ் அளந்து பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீங்கள் ப்ளவுஸை எடுத்து ஒவ்வொரு டைமும் அளந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்போவுமே லைனிங் ப்ளவுஸுக்கும் சாதா ப்ளவுஸுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். நீங்கள் லைனிங் ப்ளவுஸை வச்சு சாதா ப்ளவுஸ்க்கு அளவெடுத்து வச்சிங்கன்னா அந்த ப்ளவுஸை விட ஒரு 1/2 இன்ச்சு உள்ள எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. ஏன்னா லைனிங் ப்ளவுஸ் கொஞ்சம் திக்காக இருக்கும், சாதா ப்ளவுஸு ரொம்ப லூஸாக தெரியும். ப்ளவுஸ் தைச்சி முடிச்சாச்சு. சைடு கட் பண்ணிவிட்டு ஓவர்லாக் அடிச்சிடலாம்.